சிறுபான்மையினர் பாதுகாப்பை பற்றி ஒன்றிய அரசு பேசுனுச்சுல, அதையும் மணிப்பூரில் பேசலை, அதையும் குஜராத்தில் பேசலை, அதையே இங்கே கலவரம் நடந்த ஒவ்வொரு ஊர்களிலும் பேசவில்லை, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் பேசவில்லை? இன்றைக்கு தாக்கல் செய்த அன்னைக்கே தாக்குதலுக்கு ஆளாகிவிட்டார்கள். அது கூட்டுக்குழுவுக்கு போனது, அது வேட்டுக்குழு தான். அது நம்முடைய ஜி இருக்கிறாரு, ஜி அவருடைய ஒரு நல்ல அருங்குணம் என்னன்னா, வெளிநாட்டு முஸ்லீம்கள்னா சும்மா விட மாட்டார், கட்டி தழுவிடுவார். ஒரு போப்பாண்டவரை பார்த்தாருன்னா அவருக்கு அப்படியே பொங்கி வந்துடும் எல்லாம். ஆனால் உள்ளூர் கிறிஸ்தவர்கள் உதவாது, ஒழிச்சு கட்டணும். ஒரு பெண்மணியை கல்யாணமா இல்லையான்னு தெரியாமல் அனாதாரவாய் கைவிட்டு விட்டு போகின்றவர்களுக்கு தண்டனை என்று கொண்டு வந்தால் யாருக்கு இந்த நாட்டில் முதலில் தண்டனை வழங்கப்படும் என்பது நான் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனநோயாளி அரசு தான் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட சிறுபான்மையினரை எப்போதும் பதற்றத்தில் வைத்திருக்கும். இல்லை, இப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்றதுல என்ன சார் தவறு இருக்கு? இல்லை, வெளிப்படைத்தன்மையான அராஜகங்கள் தானேங்க. வெளிப்படையாக தான் புல்டோசரை வச்சு இடிக்கிறீங்க, அது சரியாயிடுமா? இப்போ தமிழ்நாட்டில் தான் உதாரணமாக சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு கிராமமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? எங்கே அந்த நீங்கள் சொல்கிற ஊரில் ஏதாவது கலாட்டம் நடந்திருக்கா, பிரச்சனை வந்திருக்கா? இப்போ நீங்கள் சிறுபான்மையினரின் நலன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ பங்களாதேஷில் இந்து கோயிலெலாம் இடிக்கிறாங்க, அது அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறோம்ல. கோவில்கள் இடிக்கப்படுவது கொடுமையானது. இலங்கையில் கோயில்கள் இடிக்கப்பட்ட போது ஏன் பாஜக வாய மூடிட்டு இருந்தது? அப்போ அவங்க இந்துக்கள் இல்லையா? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளரும் பேராசிரியருமான திரு ஹாஜா கனி அவர்கள். வணக்கம். இனிய நல்வாழ்த்துக்கள். வாழ்க. வக்ஃபு வாரிய திருத்தச் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன முடிவாகும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த திருத்தங்களுக்கு எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன் இதை எதிர்க்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஒன்றிய பாஜக அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் அது இந்த நாட்டு மக்களுக்கு அறவே தேவையில்லாத ஒன்று என்று பொருள். இதுவரை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற எந்த சட்டமாவது யாருடைய கோரிக்கையாக இருந்திருக்கின்றதா? 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அது விவசாயிகளுடைய கோரிக்கையா? இல்லை. வேளாண் குடிமக்கள் அதை எதிர்த்து போராடினார்கள். அதே போல குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை குடிமக்கள் அனைவரும் இணைந்து எதிர்த்து போராடினார்கள். இந்த சட்டத்தில் வெளிப்படையாக அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் நடந்திருக்கிறார்கள், பாரபட்சம் இருக்கின்றது என்பதை பார்க்க முடியும். அண்டை நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை தரலாம். ஒற்றை வரியில் சொல்ல போனால், நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொல்லணும்னா, அண்டை நாட்டிலிருந்து அகதிகளாக வருகிறார்களா, அதில் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தால் குடியுரிமை தரலாம். இது என்ன அநியாயமாக இருக்குன்னு பார்த்தா, இலங்கையிலிருந்து வந்தால் நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் குடியுரிமை கிடையாது. ஏன்? இலங்கையிலிருந்து வரக்கூடியவர்கள் தமிழர்கள். வெளிப்படை எதற்கும் வெட்கப்படுவதே இல்லை, யாருக்கும் வெட்கமில்லைன்னு முன்பு சோ அவர்கள் நாடகம் எழுதினார்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது கொஞ்சம் கூட வெட்கப்பட மாட்டார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போது அவர்கள் சொல்லக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்தங்கள் யாருடைய தேவை? எந்த சமுதாய அமைப்பு இந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றது? இல்லை, அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தானே? அது அடுத்த கேள்வி. நான் இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா? இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற திருத்தங்கள் எல்லாம் எவ்வளவு கேலிக்கூத்தானவை, எந்த அளவுக்கு வேடிக்கையானவை என்பதெல்லாம் தனியாக ஒரு பக்கம் வைப்போம். முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. இவருடைய வேடிக்கையை சொல்கிறேன். இவருடைய அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டால் அவன் அரசனை போல ஆளமாட்டான், ஆனால் அரண்மனை சர்க்கஸ் கூடாரமாகிவிடும்னு சொல்லுவாங்க. அதுபோல முத்தலாக் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. முத்தலாக்கு சொல்கிற கணவரை சிறையில் வச்சிடணும், மனைவிக்கு உதவித்தொகை கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? சிறையில் இருந்து எங்கேருந்து கொடுப்பாரு? அவரை 3 வருஷம் சிறையில் தள்ளிடணும். சிறையில் இருந்துக்கிட்டு எப்படி உதவித்தொகை கொடுக்க முடியும்? புரியுதா? ஆமாம், கையை வெட்டிட்டு தினம் கையெழுத்து போடணும் நீ அப்படின்னு சொன்னால், கை இருந்தால் தானே கையெழுத்து போடுவான். இது மாதிரி வேடிக்கையான சட்டங்களை கொண்டு வரக்கூடிய விதூஷகர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதெல்லாம் கொண்டு நிறைவேற்றிட்டாங்க. இல்லை, நிறைவேற்றிய சட்டங்கள் ஏன் நிறைவேற்றப்பட்டன என்றால், இந்தியா கூட்டணி இவ்வளவு வலிமையாக இல்லை. இன்றைக்கு தாக்கல் செய்த அன்னைக்கே தாக்குதலுக்கு ஆளாகிவிட்டார்கள்.
அது கூட்டுக்குழுவுக்கு போனது, அது வேட்டுக்குழு தான். அது இந்த தாக்கல் செய்த அன்னைக்கு இவ்வளவு தாக்குதல் எதுக்கு வாங்கினாங்க? மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்கள் கோவில் நிர்வாகத்தில் இஸ்லாமியர்களை இணைப்பீர்களா? ஏன் நீங்க திருத்தத்தில் அப்படி கொண்டு வரீங்க? பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதுல, பள்ளிவாசல் சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல, வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிக்கிறதுல முஸ்லீம் அல்லாதவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. இல்ல அதுல இப்ப முஸ்லீம் அல்லாதவர்களே அப்படின்றதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப மகளிர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அப்ப இது வரைக்கும் மகளிர் இல்லையா? அதுதானே வேடிக்கை. தமிழ்நாட்டின் வக்ஃபு வாரிய தலைவரா பதர் சயீத் என்ற பெண்மணி இல்லையா? ஏங்க, தமிழ்நாட்டு வக்ஃபு வாரியத்தின் உறுப்பினராக இல்லை, இப்ப கூட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. வக்ஃபு வாரிய உறுப்பினராக சகோதரி ஃபாத்திமா முசஃபர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்க வக்ஃபு வாரியத்துக்கு தலைவராக இருந்திருக்காங்களே பதர் சயீத். இல்ல இருந்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு கூட இருக்குங்க. எங்க சிக்கல் உங்களுக்கு ஐயா? நீங்க முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு போய் எந்த தகவலும் இல்லாம மனைவியை நடுத்தருவில் விட்டவர்களுக்கு என்ன தண்டனைன்னு கொண்டு வந்தீங்களா? ஏன் கொண்டு வரல? ஒரு பெண்மணிய கல்யாணமா இல்லையான்னு தெரியாம அனாதாரவாய் கைவிட்டு விட்டு போகின்றவர்களுக்கு தண்டனை என்று கொண்டு வந்தால் யாருக்கு இந்த நாட்டில் முதலில் தண்டனை வழங்கப்படும் என்பது நான் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். நான் பேரையே சொல்லல, ஆனால் இதை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் தெரியும். பெண்களை அனாதரவாய் விட்டு செல்பவர்களுக்கு திருமணம் என்ற பெயரில் ஒரு சடங்கை பண்ணிவிட்டு அந்த பெண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையாமல் தடுத்து விட்டு தானும் எந்த உதவியும் செய்யாமல் நிற்கதியாய் விட்டு போகின்ற கொடூர மனம் கொண்ட கொடுமையானவர்களுக்கு என்ன தண்டனை என்று இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுமா? தன்னுடைய திருமணத்தை வேண்டுமென்றே 3 முறை மறைத்துவிட்டு 4வது முறை ஒப்புக்கொள்ளக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை என்று இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுமா? சட்டம் இயற்றினா முதல்ல யார் தண்டிக்கப்படுவார் என்று நான் சொல்லவே மாட்டேன், நிச்சயமா சொல்ல மாட்டேன். இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது நிச்சயமா தெரியும். நேரடியாக பிரதமர் சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்? இது ஒவ்வொருவருக்கும் தெரியும் இல்லையா? நான் அரசியல் சாசன பொறுப்பில் இருக்கிற யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நிலைமை ஒரு நல்ல நிலைப்பாட்டில் இருக்கேன். அவங்க தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்கு நான் பொறுப்பு இல்லை. நான் அவமானப்படுத்த மாட்டேன். அவருடைய உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது, உன் செயலை பார்த்து உன் நிழலும் வெறுக்கிறதுன்னு அடிமை பெண் படத்துல ஒரு பாட்டு வரும். இது எவ்வளவு பெரிய சிரிப்பு, எவ்வளவு பெரிய கேலி கூத்து. வக்ஃபு சொத்துனா என்ன சார்? முதல்ல அரசாங்கம் இவ்வளவு கவலைப்படுத்துறா, வக்ஃபு சொத்துனா என்ன? முதல்ல இது பல பேருக்கும் தெரியாது. முஸ்லீம்களுடைய நலனுக்காக அரசாங்கம் பல சொத்துக்களை கொடுத்துருக்கு, அதுக்கு பேர் வக்ஃபு சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நன்மைக்காக, அறக்கட்டளைக்காக, இறை இல்லங்களுக்காக, இப்படி பல பொது பணிகளுக்காக தனவந்தவர்கள் தங்களுடைய சொத்துக்களை வாக்கிஃப் என்று சொல்லக்கூடிய கொடையாளர்கள் பொதுப்பணிக்காக அர்ப்பணித்து விட்டு போன சொத்துக்களுக்கு பேர் வக்ஃபு சொத்துன்னு பேர். இதை முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுக்க முடியாது, அரசாங்கம் கொடுக்க முடியாது. முஸ்லீம்கள் தங்கள் சொத்துக்களை ஒரு பள்ளிவாசலுக்கோ, ஒரு அனாதை இல்லத்திற்கோ, ஒரு ஆதரவற்றோர் இல்லத்திற்கோ, ஒரு கல்விக்கூடத்திற்கோ எழுதி வைத்து விட்டு போகிறார்கள். தங்கள் சொத்து முழுவதையுமோ அல்லது சொத்தில் ஒரு பகுதியையோ, என்னுடைய சொத்துக்களில் இந்த பகுதி சொத்தை இந்த அனாதை இல்லத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், இதுலேருந்து வர வருமானத்தை வச்சு அந்த பிள்ளைகளுக்கு படிக்க வைங்க அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போறார். இல்லை, அது அரசு கண்காணிக்கலாமா? ஆமா. இப்படி உள்ளவர்கள், இப்படி வழங்கப்பட்ட சொத்துகளுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? அது முக்கியமானது. இந்தியாவில் இராணுவத்துக்கு முதல்ல அதிகமான இடங்கள், அந்த இராணுவத்துக்கு பிறகு ரயில்வே, இவற்றுக்கு இணையான சொத்து யாருக்கு இருக்குன்னா வக்ஃபு வாரியத்துக்கு தான் இருக்கு. இராணுவத்துக்கு பிறகு ரயில்வே, இதற்கு இணையான சொத்து வக்ஃபு வாரியத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்காக இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1954ஆம் ஆண்டு வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நிர்வகிப்பதற்கு. நீங்க கேட்கலாம், அதில் முறைகேடுகள் இல்லையா, தவறுகள் நடக்கலையானா? நிச்சயமா முறைகேடு இருக்கு, நிச்சயமா தவறுகள் இருக்கு. பல்வேறு முறைகேடுகள் எல்லா இடத்துலையும் இருப்பது போல. இல்லை, அந்த முறைகேடுகளை யார் விசாரிப்பாங்க, யார் கேட்பாங்க? விசாரிப்பதற்கு ட்ரிபியூன் இருக்குது, சாதாரணமான நீதிமன்றங்களுடைய சட்டங்கள் இருக்கு. இவற்றை பயன்படுத்தி முறைகேடு என்பது மனிதன் ஈடுபடுகின்ற எல்லா இடத்துலையும் இருக்கும்.
மனித தவறுகள். அரசாங்கத்தில் முறைகேடு இல்லையா? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த அமைச்சர் மீது நடவடிக்கை, சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை, அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எல்லாம் வரத்தானே செய்யுது. அப்போது அதெல்லாம் எந்த சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அந்த சட்டத்தின்படி இதையும் எடுக்க முடியும். வக்ஃப் வாரியம் வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. பல பேர் விவரமே புரியாமல் முஸ்லீம் சொத்துக்களை எல்லாம் சுதந்திரமாக விட்டு ஆலயங்களை மட்டும் அரசாங்கம் வைத்திருக்கு. வக்ஃப் வாரியத்தை யார் வச்சிருக்கிறா? வக்ஃப் வாரியம் அமைச்சகத்தின் கீழே தானே வருது. அதுக்கு சட்டம் ஏற்றுவது யார்? ஒன்றிய அரசு தானே இப்போ சட்டம் ஏற்றுவார்கள். மாநில அரசினுடைய வக்ஃப் வாரியம் இருக்கின்றது. ஆக அரசாங்கத்தின் பிடியில் தானே இருக்குது. எவ்வளோ பெரிய அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய பரப்புரைகள் எல்லாமே சமூகத்திற்கிடையே பிளவை உண்டுவது ஏற்படுத்துவது போல. முஸ்லீம் சொத்துகள் முஸ்லீம்களிடம் இருக்கின்றன, கிறிஸ்தவர் சொத்துக்கள் கிறிஸ்தவரிடம் இருக்கின்றன, ஆனால் இந்து சொத்துக்கள் மட்டும் அரசாங்கத்திடம் இருக்கிறது. இது எப்படி நியாயம்னு கேட்கும்போது ஒன்றும் புரியாத மக்களுக்கு அது ஆமாப்பா அவங்களுக்கு மட்டும் என்ன தனியாக கொடுத்துருக்குறாங்க ஒரு உரிமைன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எல்லாமே அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது தான். கேள்வி கேட்பார்கள். அதுக்கென்று தணிக்கை இருக்குது, ஆடிட் இருக்குது. ஒவ்வொருவரும் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ சொல்லுங்க. இந்த சட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் வக்ஃப் வாரியத்தின் செயல்பாடுகளை முடக்க நினைக்குது. உதாரணத்துக்கு வக்ஃப் சொத்து எது என்பதை கண்டறிந்து உரிமை கோரக்கூடிய ஒரு ஏற்பாடு, உரிமை வக்ஃப் வாரியத்திடம் இருந்தது. இப்போ இந்த திருத்தம் அது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாட்டுது. இப்போ உங்கள் சொத்து எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா, இல்லை வேற யாராவது வந்து முடிவு பண்ணுவாங்களா? வக்ஃப் ஆவணங்களின்படி வக்ஃப் வாரியத்துக்கு உரிய சொத்து இது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறத மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் முடிவு. மாவட்ட ஆட்சியருக்கு தெரியப்படுத்தணும், மாவட்ட ஆட்சியரும் நீதிமன்றமும் முடிவு செய்யும் அப்படின்னு இருக்கு. சார், இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனை ஏற்பாட்டில் என்ன சிக்கல் வந்துருச்சு? இப்போ இவ்வளவு நாள் உங்கள் வீட்டில் இது மின்சார விளக்கு பழுதாயிடுச்சுன்னா நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லுங்கள் சார், அவர் வந்து பார்ப்பார், மாற்றி தருவார், என்ன கஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்டால், என் வீட்டில் நான் லைட்டை மாற்றுறதுக்கு நான் என் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லணும்னு கேட்க மாட்டீங்களா? அப்போ நீங்கள் நாட்டுக்கு கட்டுப்பட மாட்டீங்களான்னு கேட்பீங்களா திருப்பி? இல்லை, அதாவது ஒரு தனி அமைப்பு இது. அரசாங்க நிதியில் இயங்கக்கூடிய அமைப்பு கிடையாது. அரசாங்கம் வந்து அதை கண்காணிக்கிறது. கண்காணிக்கும் போது முறைகேடு வராமல் இருப்பதற்கு அது தணிக்கைகளை வைத்திருக்குது, கண்காணிப்பு வச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வக்ஃப் சூப்பரண்டன்ட்னு இருக்காங்க. இதை தாண்டி சீர்திருத்தங்கள் தேவைப்படும் போது சமுதாய அமைப்புகள் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த திருத்தத்தின் மூலம் முஸ்லீம் சொத்துக்களை முடக்குவது அல்லது அவர்களை கட்டுப்பாட்டிலிருந்து எடுப்பது என்கின்ற ஒரு கெட்ட நோக்கம் இது பின்னால் இருக்குது. இந்தியா முழுவதுமே சுமார் 8.7 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள் இருக்குது. அந்த 8.7 லட்சத்தில் 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கின்றன. நீங்கள் என்ன பாருங்களேன், இவ்வளோ பெரிய சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஏற்கனவே சரியாக இயங்கியிருந்தால் பரவாயில்ல. அது வந்து இன்னும் அதை வேகப்படுத்தி அதிகாரம் கொடுத்து, ஏன்னா பெரும்பாலும் அரசியல்வாதிகளுடைய ஆக்கிரமிப்புகளில் அது ஊடுருவல்கள் செய்து அந்த சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கும் போது வக்ஃப் அமைப்பை மேலும் பலப்படுத்தி அதை இன்னும் சுதந்திரமாக செயல்பட வைத்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மீட்கக்கூடிய சூழ்நிலையை அரசாங்கம் கொண்டு வராமல் இவர்கள் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் பறித்து நீ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவது அந்த சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கை. இதை தான் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர்கள் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்களும் அதை கண்டித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் அதை கண்டித்ததன் மூலம் அது நாடாளுமன்றத்திலே கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தனை பேருடைய ஏகோபித்த எதிர்ப்பு தேச நலனுக்கு எதிரானதா? அதை சிந்திக்கணும். இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள், இத்தனை இயக்கங்கள், சம்பந்தப்பட்ட முஸ்லீம் சமுதாயம் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கும் போது இது ஒரு தேச நலனுக்கு எதிரான போக்கா? சிறுபான்மை மக்களை ஒடுக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகளை முற்றிலுமாக முடக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு பெரிய வன்மம் இல்லையா ஒரு அரசுக்கு? அம்பேத்கர் அதுதானே சொன்னார், ஒரு மனநோயாளி அரசு தான் தங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட சிறுபான்மையினரை எப்போதும் பதற்றத்தில் வைத்திருக்கும் என்று சொன்னார். இல்லை, இப்போ ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்றதுல என்ன சார் தவறு இருக்கு? வெளிப்படைத்தன்மையான அராஜகங்கள் தானங்க. நீங்கள் வெளிப்படையாக தான் புல்டோசரை வச்சு இடிக்கிறீங்க, அது சரியாயிடுமா? எதிர்த்து கேள்வி கேட்டால் புல்டோசரை வச்சு இடிச்சு புல்டோசர் ராஜ்யம், டபுள் இன்ஜின் சர்க்கார் இதெல்லாம் நடத்துனீங்கல்ல, இப்போ செய்ய முடியல. இல்லை, நீங்க சிஏஏ சட்டம் இந்த சட்டம்லாம் கொண்டு வரும்பொழுது
தான் எடுத்த மூப்புக்கு தடி எடுத்த தண்டற்காரனாக அதை கொண்டு வந்தார்ல. இப்போ முடியல. இன்றைக்கு எதிர்த்து கேள்விகள் வந்திருக்குற. இன்னைக்கு முடியல, முடக்கிட்டாங்கல்ல எதிர்க்கட்சிகள். அப்போது வெளிப்படைத்தன்மை நீங்க எதுல கொண்டு வரணும்? முஸ்லிம் சமுதாயத்திற்கு நன்மை செய்ய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசு விரும்பினால், நாங்க இவ்வளவு நாள் முஸ்லிம் எதிர்ப்புல கொண்டு போனது தவறு, கிறிஸ்தவ எதிர்ப்போட நாங்க இருந்தது தவறு, தமிழர் எதிர்ப்போடு நாங்கள் இருந்து கொண்டிருப்பது தவறு, நாங்கள் அரவணைக்க விரும்புகின்றோம். முஸ்லிம் சமுதாயத்தின் மத்தியில் பாஜக மீது நாங்கள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த விரும்புகின்றோம். அதனால நீதியரசர் ராஜேந்தர் சச்சார் உயர்நிலை குழு தந்த பரிந்துரைகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லுங்க. இந்தியா கூட்டணியில எந்த கட்சி எதுக்குதுன்னு பார்ப்போம். ஒரு ஆலோசனை சொல்றீங்க. ஆமா, நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தினுடைய பரிந்துரைகளை நாங்கள் அப்படியே நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லுங்க. நாங்களே வரவேற்கிறோம். நீங்க யாருக்கு நன்மை? மீன்கள் எல்லாம் தண்ணீரில் கிடந்து அவதிப்படுகின்றன, மிகவும் துன்பப்படுகின்றன என்று நினைத்து எல்லா மீன்களையும் பிடித்து நீங்கள் கரையில் போட்டுவிட நினைக்கிறீர்கள். இது மீன்களுக்கு செய்கிற நன்மையா? இல்ல, இப்ப வக்ஃபு போர்டுல அரசாங்கம் தலையிட முடியுமா? ஒரு முடிவு எடுக்க முடியுமா? இருப்பது தானே வக்ஃபு போர்டு. வக்ஃபு போர்டுங்கிறது தனிநபர்கள் வைத்திருக்கிற அமைப்பா, அறக்கட்டளையா? வக்ஃபு போர்டு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கவர்மெண்ட். தமிழ்நாடு அரசு வக்ஃபு வாரியம்னு சொன்னா அதுக்கு உறுப்பினர்கள் யார் நியமிக்கிறா? தமிழ்நாட்டின் அரசாங்கம் நியமிக்கும். அதனுடைய தலைவரை யார் தேர்ந்தெடுப்பா? தமிழ்நாட்டு அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அது யாருக்கு கட்டுப்பட்டது? தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டது. அதே போல ஒன்றிய அளவில் இருக்குது, அந்த அரசு அமைச்சகத்துக்கு கட்டுப்பட்டது. இது என்ன ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து காட்டுறீங்க? முஸ்லிம் சமுதாயம் மட்டும் எந்த சட்டத்துக்கும் கட்டுப்படாமல் இருக்கிறது, அவங்களுக்கு மட்டும் தனி சட்டம், மட்டும் தனிச்சட்டம், அவர்கள் பள்ளிவாசலை அவர்களை நிர்வகிப்பார்களாம், அவர்கள் யாருக்கும் எந்த கணக்கும் காட்ட மாட்டாங்க. என்ன இது சிறுபிள்ளைத்தனம் இல்லையா? வேடிக்கை இல்லையா? வக்ஃபு வாரியம் என்பது அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அதனால தானே சட்டம் இயற்றுது அரசாங்கம். இல்லை, இப்போ ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு. அப்பவே ஒன்று சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் தான் உதாரணமா சொல்றாரு. தமிழ்நாட்டில் ஒரு கிராமமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்க முடியும்? ஆமா, அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. திருச்செந்துறை கிராமத்துல சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கு. அதுக்கு சொந்தமான ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை விற்க முயற்சி பண்ணும்போது இது வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த கோயில் எப்படி வக்ஃபு போர்டுக்கு சொந்தமா இருக்க முடியும்? வக்ஃபு போர்டுக்கு சொந்தம் இல்லைங்க. ஒரு கிராமமே வக்ஃபுக்கு தரப்பட்டது, அதுக்குள்ள கோவிலும் இருக்குது. இருக்கும்போது அந்த கோவிலுக்கும் மானியம், அந்த கோவில் பாதுகாக்கப்படணுங்கிறது அந்த வக்ஃபுல இருக்கா இல்லையா? வக்ஃபு சொத்தில் இருப்பதனால் அந்த கோயில் அகற்றப்பட வேண்டும்னு இருக்கா? அந்த கோவில், நான் தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவர்கிட்டையும் பேசினது சம்பந்தமா, அது அந்த கோயிலுக்கு சேர்த்த மானியமும் உள்ளடக்கி தாங்க வக்ஃபு, அதை பாதுகாக்கணும்னு இருக்குது அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த காலத்தில் இன்னைக்கு மயிலாப்பூர் கோவில் இருக்குது, அந்த குளம் இருக்குது, இதெல்லாம் யார் கொடுத்தது? நவாபு கொடுத்துருக்கிறார். நவாபு நல்லெண்ணத்தோட கொடுத்துருக்கிறார். எத்தனையோ மன்னர்கள் பள்ளிவாசல்களுக்கு நிறங்களை வாரி வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் நாகூர் தர்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான கொடையாளர்கள் யார்? முஸ்லீம் அல்லாதவர்கள் கொடுத்துருக்குறாங்க. பழனியாண்டி பிள்ளைன்னு ஒரு பேரையே அந்த உள்ள நுழையும் போது இதில் எழுதியிருப்பாங்க, கதவுல எழுதியிருப்பாங்க. அந்த நாகூர் தர்காவில் இருக்கக்கூடிய புறாக்களுக்கு தானியம் விளைவிப்பதற்காகவே புறா கிராமம் என்று ஒரு கிராமம் தரப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் இந்த மண்ணில் நிலவிய சமூக நல்லிணக்கத்திற்கு சான்றுகள். எங்க பிரச்சனை வந்தது? இல்லை, அது சொல்ற ஒரு நுணுக்கமான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு 1500 ஆண்டுகால வரலாறு இருக்கு. அப்ப அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அது எப்படி இஸ்லாமியர்களோ வக்ஃபு போர்டோ சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நில ஆவணங்கள் என்ன இருக்கோ அதை கொடுத்தாங்க. ஆவணத்தில் அவ்வாறு இருக்கிறது. ஆவணத்தை யார் உருவாக்குறது? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பகுத்தறிவோட யோசித்தா ஒரு கோவில போய் இந்த நாட்டினுடைய சமூக சூழல்ல வக்ஃபு வாரியம் ஒரு ஆவணத்தை தயாரிச்சு உரிமை கொண்டாட முடியுமா? அதுக்கு யாராவது தயாரா இருப்பாங்களா? இவர்கள் அதுக்கு கிரவுண்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க. இப்படியெல்லாம் செய்வதற்கு ஒரு நியாயத்தை உருவாக்குறாங்க. அதாவது ஒரு நாயை கொன்று விடுவதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பின்னு சொல்லியிருப்பான். நாயை அடிச்சு கொண்டா என்ன கேட்பாங்க? ஏன்பா வாயிலா ஜீவனை போட்டு அடிக்கிறீங்க, ஏன்பா இதை கொள்ளுகிறீர்கள் என்று கேட்பார்கள். இது ஒரு வெறி பிடிச்ச நாய்ங்க, பக்கத்து தெருவில் 10 பேரை கடிச்சிருச்சு, ஒரு குழந்தைய கூட கடிச்சு கொன்னுடுச்சின்னு சொன்ன போது சொன்னால் அதை அடித்து கொள்வதை மக்கள் வரவேற்பார்கள்.
இவர்கள் ஒரு நாயை கொள்வதற்கும் ஒரு நியாயத்தை கற்பிப்பது போல இப்படி ஏதாவது சம்பந்தமில்லாத செய்தியை நீங்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் விளக்கம் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. எங்கே அந்த நீங்கள் சொல்கிற ஊரில் ஏதாவது கலாட்டம் நடந்திருக்கா, பிரச்சனை வந்திருக்கா? அங்கே தாய் பிள்ளை இவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஊடகங்களில் பல செய்திகள் வருதுன்னு சொல்றாரு. ஊடகங்கள்ல செய்திகள் வருது. அந்த ஊர் என்ன சந்திர மண்டலத்தில் இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆவணங்களில் இருக்கு. ஒன்று தெரியுமா? திருச்சி பெல் நிறுவனம் எங்க இருக்கு? வக்ஃப் வாரிய நிலத்தில் இருக்கு. இந்த மாயாஜால் புகழ்பெற்ற தேட்டர் இருக்கு, அது எங்க இருக்கு? அது வக்ஃப் வாரிய இடமா? அவங்க வாடகை கொடுன்னு கேட்பாங்க, தர வாடகை கட்டுறாங்க. நீங்கள் இப்போ நான் பிறந்த திருவாரூருக்கு போனீங்கன்னா பெரும்பாலான நிலங்கள் வந்து கோவிலுக்கு சொந்தமானவை. அதில் எல்லா மதத்தினரும் தான் இருக்கிறாங்க. வாடகை கட்டுறாங்க, தர வாடகை கட்டுவாங்க. நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா எல்லாரும் கடை வச்சு தான் இப்போ அது ஒரு பிரச்சனையை கிளப்புனாங்க. இவர்களுடைய வன்மமும் வக்கரமும் மிகுந்த சிந்தனை பாருங்க. இப்போ ஒரு யாத்திரை போகிற வழியில் கடை வைத்திருப்பவர்கள்லாம் அவங்களுடைய பெயர்களை பலகையில் எழுதி வைக்கணும்னு சொன்னா பாருங்க, எவ்வளோ வக்கரமான செயல். கடையில் யார் யார் வேலை செய்கிறாங்க அந்த பேர்லாம் எழுதி வைக்க எவ்வளோ வக்கரமாக சிந்திக்க முடியும்? அது எதுக்கு? சிறுபான்மையினரை அடையாளம் காண்பதற்கு. ராஜா ஹோட்டல்னு வச்சுருக்காங்க. ராஜான்னா எல்லாம் தானே வைக்கிறாங்க. அப்போ இது வந்து யார் வச்சிருக்கிறா கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி ஒதுக்கணும் அல்லது அழிக்கணும். இது ஒரு மகா மோசமான மனிதநேயமற்ற செயல் இல்லையா? இதுதானே மணிப்பூரில் செஞ்சாங்க. மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக ஊர்வலம் விட்டாங்க. என்னடா நியாயம்னு கேட்டால் கிறிஸ்தவ பெண்களாக இருந்தால் அப்படி செய்யணும்னு இருக்கா? தொழுநோயாளிகளை தொட்டு தூக்கி சேவை செய்ய வந்த ஃபாதர் கிரஹாம் ஸ்டெயின்ஸை குழந்தைகளோட வச்சு கொளுத்துனதுக்கு வந்து பேர் தர்மமா? அப்படி தான் சொல்லி கொடுக்குதா? இப்போ இந்த மாதிரி அராஜகத்தையும் அருவருப்பையும் செய்து கொண்டு அதற்கு மதத்தின் பெயரால் ஒரு சாயம் அடிக்கிறான் பாருங்க. அதுதான் வேதனையானது. இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டத்தை போல இன்னும் 1000 சட்டங்களை நீங்கள் வந்து கொண்டு வருவதற்கு அந்த மக்களின் தேவையாக இருந்தால் கொண்டு வாங்க, சட்டங்களை கொண்டு வரலாம். ஆனால் மக்களுக்கு தேவையான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்களா எப்போதாவது? இப்போ நீங்கள் சிறுபான்மையினரின் நலன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ பங்களாதேஷில் இந்து கோயிலெலாம் இடிக்கிறாங்க, அது அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறோம்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, எந்த வழிபாட்டு தலத்தை எவன் இடித்தாலும் கொடுமையானது. பங்களாதேஷில் நான் 2 நாளைக்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் அதான் பதிவு பண்ணேன். எடுத்த உடனே விவாதங்களை முன்வைப்பது தான் என்னுடைய பழக்கம். ஆனால் நான் பிரார்த்தனையை முன்வைத்தேன். முதலில் பிரார்த்தனை. இப்போ வங்காளதேசத்தில் அமைதி திரும்பட்டும், அங்கு வாழக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையை தெரிவித்து விவாதத்தை முன்வைக்கிறேன்னு சொன்னேன். சிறுபான்மையினர்னு சொன்னால் நம்ம சமயத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் பார்க்கணுங்கிறது கிடையாது. சிறுபான்மையினர் என்பவர்கள் அங்கே பலவீனர்களாக, பொது எதிரிகளாக அடையாளம் காணப்படக்கூடிய அல்லது காட்டப்படக்கூடிய அபாயத்தில் இருக்கின்ற சமுதாயம். ஜவஹர்லால் நேரு தான் சொன்னார், பெரும்பான்மையின் பயங்கரவாதம் தேசியவாதம் என்றும் போர்வையை போர்த்தி கொள்ளும். இன்றைக்கு அதான் போர்த்தி இருக்குது. வங்கதேசமாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானாக இருந்தாலும் சரி, இங்கே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வேண்டும்னு கேட்குற நாம அங்கேயும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வேண்டும்னு கேட்போம். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சால் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அத்தனை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவோம். நாங்கள் எங்கள் இப்போ சிறுபான்மையினர் பாதுகாப்பை பற்றி ஒன்றிய அரசு பேசுனுச்சுல, அதையே மணிப்பூரில் பேசலை, அதையும் குஜராத்தில் பேசலை, அதையே இங்கே கலவரம் நடந்த ஒவ்வொரு ஊர்களிலும் பேசவில்லை, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் பேசவில்லை? கோவில்கள் இடிக்கப்படுவது கொடுமையானது. இலங்கையில் கோயில்கள் இடிக்கப்பட்ட போது ஏன் பாஜக வாய மூடிட்டு இருந்தது? நீங்கள் ராஜபக்சேவோட நட்புறவு கொண்டாடும் போது அதுக்கு எதிரியாயிடும் அப்படின்னு தானே. அப்போ அவங்க இந்துக்கள் இல்லையா? தமிழ் கோயில்கள் இலங்கையில் இடிக்கப்பட்டுச்சா இல்லையா? பாஜக கண்டனம் தெரிவிச்சிருக்கா? ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? இலங்கை தூதரை அழைத்து கண்டித்தார்களா? வரலாறு இருக்கா? பொதுவில் தான் கேட்குறேன். இலங்கையில் இந்து கோயில்கள் இடிக்கப்படும் போது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் கண்டிச்சிருக்கு. முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்றாலும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை அநீதிக்கு உள்ளாக்கினால் நாங்கள் குரல் கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். ஏன் பாஜக கேட்கவில்லை? இவர்கள் இந்து மதத்தின் பாதுகாவலர்கள் தானே, இந்துக்களை காக்க வந்த இரட்சகர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தானே, ஏன் கேட்கல? எது கேட்கல? உங்களுக்கு அந்த அரசியல் அங்கே நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவர்கள் உங்களை ஆதரிக்க போவதில்லை. அதுதானே காரணம். இந்த ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க? இங்கே எப்படிப்பா தலைகீழ்னாலும் உங்கள் ஆதரவு இங்கே உங்களை ஆதரிக்க மாட்டார்கள் என்று தெரிந்து விட்டால் பழி வாங்குறீங்க.
சிறுபான்மை பாதுகாப்பு என்று வங்காளதேசத்துக்கு பேசுவது போல, பாகிஸ்தானுக்கு பேசுவது போல இந்த மண்ணை நீ பேசினியா, அப்போது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்வார்கள். அறம் என்பது சொல்பவரிடத்திலிருந்து தொடங்க வேண்டும். இல்ல அது வந்து ஒரு அரசியலாக மாற்றப்படுது இல்ல. பாருங்க அங்க இந்து கோயில்கள் எல்லாம் இடிக்கிறாங்க. அதுதான் வன்மத்தை. அதுக்காக இங்கே நாம் பள்ளிவாசலை இடிப்போம். ம். அங்கும் இங்கும் என்ன ஒட்டு உறவு இருக்கு? அங்கே இருக்கக்கூடிய மோசமான சூழலில் நாம் சிறுபான்மை மக்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவலை, அக்கறை. இல்ல ஆனா பாஜகவோட நீண்ட கால இலக்கு இல்ல. இப்ப அவங்க வந்து பாகிஸ்தான் ஒரு மதசார்புள்ள நாடு, நம்ம பக்கத்துல பங்களாதேஷ் ஒரு மதசார்புள்ள நாடு, இலங்கைக்கு ஒரு பௌத்த மதம் இருக்கு, இந்தியா மட்டும்தானே ஜனநாயக நாடா இருக்கு. அப்ப அகண்ட பாரதத்தை கைவிட்டுட்டாங்களா? அவங்க இதுவும் பேசுறாங்கப்பா, இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு வேணாமா? தென்னை மரத்துலயும் ஒரு குத்து, இன்னொரு சின்னத்துலயும் ஒரு குத்துமாங்கல்ல ஒரு படத்துல. அதாவது ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு ஆதரவு, முகமது யூனுஸுக்கு ஒரு வாழ்த்து. சரி, அது ஒரு அரசு அப்படிதான். இது அவனுடைய நெருக்கடி அதை புரிஞ்சுக்கிறான். ஒரு அரசாங்கம் அதான் செய்ய முடியும். பக்கத்து நாட்டில் ஒரு அரசாங்கம் அமையும் போது வாழ்த்து தெரிவிக்கிறது. நம்முடைய ஜி இருக்கிறாரு, ஜி அவருடைய ஒரு நல்ல அருங்குணம் என்னன்னா, வெளிநாட்டு முஸ்லீம்கள்னா சும்மா விட மாட்டார், கட்டி தழுவிடுவார். கட்டி தழுவி கண்ணீர் விட்டு ஒரு போப்பாண்டவரை பார்த்தாருன்னா அவருக்கு அப்படியே பொங்கி வந்துடும் எல்லாம். ஆனால் உள்ளூர் கிறிஸ்தவர்கள் உதவாது, ஒழிச்சு கட்டணும். இது என்ன கொள்கை? இது அரபு நாட்டில் போய் அரபிகளை கட்டுப்பிடிக்கிறது என்ன, ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு போய் ஒட்டி உறவாடுவது என்ன? உள்நாட்டில் கொஞ்சம் அந்த கருணையை காட்டுங்களாப்பா. உள்நாட்டில் நீங்கள் வந்து ராஜேந்தர் சச்சார் குழு என்ன சொல்கிறது அப்படின்னு விசாரிச்சுட்டு இந்த நாட்டுடைய அனைத்து துறைகளை யோசிச்சு பாருங்க. இந்த நாட்டு சார் ஒரு எம்பி சீட்டே கொடுக்க மாட்டாங்க, நீங்க இதெல்லாம் பண்ண சொல்றீங்க. எம்பி சீட்டு தான் அவங்க, அதாவது என்னது, காங்கிரஸ் இல்லாத நாடுன்னு இந்தியான்னு கனவு கண்டாங்க. இப்போது தாக்கல் செய்யும் போதே தாக்குதலுக்கு ஆளாகிறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குமா? நான் கேட்குறேன், முஸ்லீம்களை எல்லா விதத்திலையும் புறக்கணித்து விடணும், கிறிஸ்தவர்களை எல்லாரும் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்க நினைக்கிறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் இந்த மண்ணின் ஒவ்வொரு மூலைக்கும் மருத்துவத்தையும் கல்வியையும் போய் சேர்த்துருக்குறாங்க. இதை மறுக்க முடியுமா? அந்த இந்துத்துவ தலைவர்கள்லாம் எங்கே படிச்சிருக்காங்க? ஏதாவது குருகுலத்தில் படித்தாங்களா? அத்வானி அவர்கள் குருகுலத்தில் படித்து வந்தவரா? அந்த கிறிஸ்தவ நிறுவனங்கள் கொடுத்த கல்வியை வாங்கிட்டு தானே நீங்கள் அவங்களுக்கு எதிராக மதவாதம் பேசுகிறீங்க. மதரசா என்றாலும் இந்த மதரசா பட்டினங்கிறோம். சென்னை என்பது மெட்ராஸ் அப்படிம்பாங்க. அது எங்கே? மதரசா பட்டினம். மதரசாக்கள் தான் இன்றைக்கு பொதுக்கல்வியை தந்தது. ராஜாராம் மோகன் ராயே மதரசாவில் படித்தவர் தான். அதனால தான் பெண்களுக்கு எதிரான கொடுமைக்கு எதிராக ஒரு பொங்கி எழுந்து சதி என்ற உடன்கட்டையை ஒழிப்பதற்கு சட்டம் இயற்ற காரணமாக இருந்தார் இந்தியாவின் விடுவெளி ராஜாராம் மோகன் ராய். மதரசாவில் படித்தவர். நீங்கள் மதரசா கல்வி முறையை பற்றி குற்றம் சொல்கிறீங்க, அதை அழிக்கணுங்கிறீங்க, அடிப்படைவாதத்தை கற்றுத்தருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆர்எஸ்எஸ்ல என்னத்தை கற்றுக் கொடுக்குறீர்கள்? மகாத்மா காந்தி எப்படி சுடுறதுன்னு கற்றுக் கொடுக்குறீங்க. இறந்து போனவரை மறுபடி சுடுறீங்க. அண்ணல் காந்தியடிகள் ஏற்கனவே சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ஒரு மனிதருள் மாணிக்கத்தை மறுபடியும் சுடுறீங்க. பேட்டி கொடுக்க சொன்னால் இல்லை, காந்தியை கொள்றதுக்கு முன்னாடியே நேருவை கொண்டு இருக்கணும்னு பேசுகிறீங்க. நீங்கள் பரப்புவதெல்லாம் இப்படி ஒரு பயங்கரவாத கருத்துக்களையும் அராஜகத்தையும் வெறியையும் தூண்டிக்கொண்டு வெளியே போனால் கருணையே வடிவமாக இருக்கிறது. எனக்கு பைபிள் வசனம் ஒன்று, நல்லவனை போல இருப்பான் பரம சண்டாளனா ஒரு சொல்லுவாங்களாம். அது மாதிரி இருக்கலாமா? இன்றைக்கு வக்ஃபு சட்டங்களை திருத்துவதற்கு இவ்வளவு மெனக்கெட்ட நேரத்தில் ராஜேந்திர சச்சார் பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு மெனக்கெட்டிருக்கலாமே. நமக்கு ஒன்றும் பேதம் இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்கு நல்லது செஞ்சால் வரவேற்க போகிறோம், செய்ய மாட்டேங்கிறாங்களே. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சால் வரவேற்கத்தான் போகிறோம், செய்ய மாட்டேங்கிறீங்களே. இப்போதும் கூட மக்களின் தேவையாது. ஒரு அரசாங்கம் எதை சொல்லணும்? மக்களின் தேவையை நிறைவேற்றணும். யார் கேட்டா உங்கள்கிட்ட? இதை நிறைவேற்றிருக்காங்களே. பீகாருடைய தேவை, ஆமா, ஆந்திராவுடைய தேவை. 2 காலை எடுத்துட்டா விழுந்துருவாரு. நீங்க தேவையை நிறைவேற்றல, பயத்துல கப்பம் கட்டுறதுக்கு பேரும் தேவை நிறைவேற்றுறது. ஏங்க, தமிழ்நாடு இவ்வளவு பெரிய சிதிலத்துக்கும் கொடுமைக்கும் ஆளாக இருக்குது. 4 மாவட்டங்களை அடிச்சு நொறுக்கி இருக்குது மழை. கிட்டத்தட்ட ஒரு பாதி வயநாடு பாதிப்பு மாதிரி சொல்லலாம். அதை என்ன ஒரு தடவை கூட வந்து பார்த்தாரு அவரு? இப்போ பரப்புரை செய்ய வந்தாரு. தார்ச்சாலையில் தாமரை மலர்ந்தே தெருன்னு சொல்றதுக்கு வந்தாரு. அப்போதும் கூட ஒரு நாற்காலிகள்கிட்ட உரையாடிட்டு போனாரு. அந்த கருணையை இந்த நல்ல தமிழர்கள் மேல காட்டியிருக்கலாமே. என்றைக்கோ ஒரு நாள் தமிழர்கள் மன்னிப்பாங்கல்ல, நல்லவர்களா இருந்தா.
நம்ம வந்து தமிழர்கள் வந்து ஒரு ஒரு என்றைக்கோ ஒரு நாள் உங்களை மன்னிப்பார்கள் அல்லவா? இந்த மாரி ஒரு நல்லது செஞ்சிருந்தா, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசை எப்படியாவது முடக்கணும், அவர்களுக்கு தர வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்காம முடக்கி விடணும்ன்ற கங்கணம் கட்டி செயல்படுறது மோசம் இல்லையா அது? அதுதான் நீங்கள் கற்றுக்கொண்ட தேசியமா? தேசியமா, பாசிசமா இந்த மாரி செஞ்சா? ஆகவே வக்ஃபு சட்டங்கள் என்பது அரசாங்கம் தரக்கூடிய சொத்துக்கு கண்காணிப்பு அல்ல. முஸ்லீம்கள் தங்கள் சமுதாயத்திற்கு தந்துவிட்டு போன சொத்துக்களை அந்த சமுதாயத்திற்கு பயன்படாமல் தடுப்பதற்காக ஒரு சட்டம் என்ற முட்டுக்கட்டையை போடுவோன்னு கொண்டு வந்தால், அது பழைய இந்தியா அல்ல. இந்தியா எழுந்து நிற்கின்ற இந்தியா. நாடாளுமன்றத்தில் இந்தியாவின் குரல் ஓங்கி ஒலிக்கின்ற இந்தியா. அப்போது நீங்கள் தாக்கல் செய்வதெல்லாம் நடைமுறைக்கு வரும் என்ற காலம் மலையேறிவிட்டது. இன்றைக்கு கூட்டுக்குழுவுக்கு போயிருக்குது. இது பரிந்துரைக்கு பிறகு, சரியான ஆய்வுக்கு பிறகு இந்த சட்டம் முழுசும் தோல் உரிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சார். நன்றி. நன்றி.